நடராஜரின் சிறப்புகள். சிவபெருமானின் ஒரு மூர்த்தம் நடராஜர் ஆகும். ஆதிபரன் ஆட அங்கலைங்கண் ஆட ஓதும் கடை ஆட உன்மத்தம் உற்றாட பாதிமதி ஆட பாரண்டம் மீதாட நாதமோடு ஆடினார் நாதந்த நாட்டமே என கூறியவாறு சிவன் கூத்தன் என்றும் ஆடல் வல்லான் என்றும் அழைக்கப் பெறுகிறார். சிதம்பரம் பொன்னம்பலமாகவும், மதுரை வெள்ளி அம்பலமாகவும், திருவாலங்காடு இரத்தின சபையாகவும், திருநெல்வேலி தாமிர சபையாகவும், குற்றாலம் சித்திர சபையாகவும் கூறப்படுகிறது. ஆடல் வல்லான் ஆடுவதாலேயே உலகம் இயங்குகிறது என்பது ஐதீகம். உலக ஆய்வாளர்கள் உலகின் மையப்புள்ளி சிதம்பரத்தின் நடராஜரின் காலடியில் உள்ளது என கண்டுபிடித்ததாக தெரிய வருகிறது. சிதம்பரம் நடராஜர் சிலை போல 4 வடிக்கப்பட்டு அவை திருநெல்வேலி மாவட்டத்தில் செப்பறை, கரிசூழ்ந்தமங்கலம், கரிவேலன்குளம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டாரிமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ளன. இவை பஞ்ச நடராஜ சேத்திரங்கள் என அழைக்கப்படுகிறது. கோனேரி ராஜபுரம் திருநல்லம் கோவிலில் நடராஜர் தத்ரூபமாக இருக்கும் நரம்புகள் தெரியும். அருகிலிருந்து பார்த்தால் இளையவர் போலவும், தொலைவிலிருந்து பார்த்தால் முதியவர் போலவும் இருக்கும். திருவெண்காடு நடராஜரும் மிக அழகானது. திருச்சி அருகே ஊட்டத்தூரில் அரிதான பஞ்ச சந்தனக்கல்லால் செய்யப்பட்டுள்ளது நடராஜர் சிலை. இதில் வெட்டிவேர் மாலையிட்டு அபிஷேகம் செய்து பிரசாதம் தீர்த்தமாக தரப்படுகிறது. இது சிறுநீரக கோளாறுக்கு நல்ல மருந்தாகிறது. திருச்சுழியில் நடராஜர் பச்சிலையால் ஆனது. நடராஜரின் தாண்டவம் 108 கர்ணங்களில் 108வது கங்காவதரணம் ஆகும். இவை தலைகீழாக ஆடுவது. பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் பார்த்துள்ளனர். திருப்பாச்சிலம் திருவாசி மற்றும் வைத்தீஸ்வரர் ஆலயத்தில் திருவடியில் பாம்புடன் காட்சி தருகிறார். செப்பறையில் கருவறையில் முக்கண் 4 கரத்துடன் பிறைசூடிய பெருமானாக காட்சி தருகிறார். உத்திர கோசமங்கையில் மரகத நடராஜர் 6 அடி உயரம். இதற்கு திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்தன்று அபிஷேகம் செய்து சந்தன காப்புடன் வைத்து விடுவார்கள். பின்னர் 1 ஆண்டு கழித்து அடுத்த அருத்தாரசனன்று தான் சந்தனம் களையப்படும். நடராஜருக்கு ஆணி திருமஞ்ச ஆருத்ரா தரிசனமும் விசேஷமான நாட்கள். ஓமாம்புலியூரில் சுவாமி அம்பாளுக்கிடையே நடராஜர் இருக்கிறார். இவ்வாறு வேறு எந்த தலத்திலும் இல்லை. குளித்தலையில் இரட்டை நடராஜர் உள்ளது. திருக்கலர் தூர்வாசருக்கு நடராஜர் நடன காட்சி தந்த இடமாகும். திருக்காராயில் இறைவன் பதஞ்சலிக்கு 7 வகை தாண்டவங்களை காட்டினார். திருப்புவனம் கோவிலில் உள்ள நடராஜர் சிற்பம் மிக அற்புதமாக இருக்கும். திருவெரும்பூரில் ருத்ராட்ச பந்தலில் காலில் சலங்குடன் அருளுகிறார். திருப்பிள்ளாச்சி ராமம் நடராஜர் காலடியில் முயலுக்கு பதில் பாம்பு இருக்கும். திருவேட்களத்தில் நடராஜர் மகுடத்துடன் உள்ளார். சித்திரை திருவோணம், ஆனி, உத்திரம், மார்கழி, திருவாதிரை மற்றும் ஆவணி, மாசி, புரட்டாசி, வளர்பிறை சதுர்த்தசி நடராஜருக்கு விசேஷ அபிஷேகங்கள் நடத்தப்படுகிறது.